வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்குது சவடூஸ் தமிழ் சேனல். நான் சவடூஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஜியோடஸ்னால ஸ்பான்சர் பண்ணப்பட்ட வீடியோ. ஸோ ஸ்பான்சர்டு வீடியோனால இதை மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஜியோடஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோடஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ வாலெட்னு சொல்லலாம், இல்லை கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு இந்தியன் ஆப் அப்படின்னுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோடஸை நான் வந்து ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இவங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு தேவைப்படும் போது நான் வந்து யூஸ் பண்ணதுனால நான் இதை வந்து சொல்கிறேன். கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னா மெயில் பண்ணுவீங்க, திருப்பி அவங்க மெயிலில் ரிப்ளை ஒரு 2-3 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா உடனே கால் பண்ணியே பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தமிழ்லையும் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னமும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பீப்புள்ஸ்க்கு, தமிழ் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லாகின் ப்ராசஸ் வழியாக போவீங்க. ஸோ ஜியோடஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிவிடுங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் யூஸர்னா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஒய்சி ப்ராசஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லும். ஸோ அதை எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு தான் வந்து வருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் செல் அண்ட் பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த டேப்பில். ஸோ இந்த டேப் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அது பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன காயின்ஸ் இருக்குது, அந்த காயின்ஸோட ப்ரைஸஸ் என்ன, இப்போ என்ன ப்ரைஸஸில் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஏஎக்ஸ்எஸ் காயின்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த காயினை என்ன ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் செல் பை பண்ணணும் அப்படின்னா வந்து பை இல்லை வந்து செல் ஆப்ஷன் கொடுத்து செல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து இப்போ டிஆர்எக்ஸ் காயின் வந்து செல் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா டிஆர்எக்ஸ் காயின் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து இந்த பை செல் எது வேணாலும் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து செல்லு தான் பண்ண போகிறோம். ஸோ செல் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். செல்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 2 டிஆர்எக்ஸ் காயின் வந்து நான் செல் பண்ணுறேன். ஸோ செல் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸுக்கு நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5.275 ஐஎன்ஆருக்கு வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து அதே மாதிரி 5.27க்கு நான் வந்து 275க்கே நான் வந்து செல் பண்ணுறேன். இல்லை வந்து 275K நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10.55 rupees வந்து கிடைக்கணும்னு போட்டிருக்கு. என்னோட அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 882.453 ஐஎன்ஆர் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம செல் கொடுக்கலாம். ஸோ செல் கொடுத்தோடனே அக்செப்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ அக்செப்ட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோல்டு அப்படின்னு காட்டிருச்சு. மேலே வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ என்னோட பேலன்ஸ் அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 892.988 இருக்கும். நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காசை வந்து நீங்கள் எப்படி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இருக்கிற டேப்குள்ளே நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் உங்களோட டேஷ்போர்ட். ரவுண்டாக ஜியோடஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். அப்புறம் என்னென்ன காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, அந்த காயின்ஸோட ப்ரைஸஸ் என்ன, இப்போ உங்களோட கரண்ட்டாக டேஷ்போர்டோட ஃபுல் வேல்யூ என்ன, போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து இந்த இதில் காட்டும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோட ப்ரைஸஸ் என்ன, எவ்வளோ போயிட்டுருக்கு, இப்போது எவ்வளோ லாஸில் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து கேஷ் வந்து இது பண்ணியிருந்தோம், அதை வந்து வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சூஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 இருக்குது, 800 ப்ளஸ் இருக்குது, 892 இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ரால் வந்து இதில் வந்து 500. பிகாஸ் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்லாம் சும்மா நான் வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மினிமம் வித்ட்ரால் இருக்குது. ஸோ 500 அப்படின்னு நம்ம என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ரா அப்படின்னு நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்கள் வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து கேஷை வித்ட்ராலோ இல்லை வந்து டெபாசிட் கூட பண்ணலாம். டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து டெபாசிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதர் டெபாசிட்ஸ் போய்ட்டு யூபிஐயோ இல்லை வந்து நீங்கள் நெட் பேங்கிங் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ சூஸ் பண்ணிட்டு ஒரு 100 rupees நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சம், அதாவது டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100 கொடுத்து டெபாசிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்காக இல்லை யூபிஐன்னு கேட்குது. நம்ம யூபிஐ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் பே, பிஹெச்எம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ட்ரு யூபிஐ ஐடின்னு போட்டோம்னா பே நவ் அப்படின்னு கொடுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து பே ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து எந்த கூகுள் பேயில் சப்போஸ் அந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பேக்கு டேரெக்டாக இது ரீடைரக்ட் ஆகிடு நீங்கள் வந்து அதிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக இதில் வந்து டெபாசிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து புது யூசர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கூப்பன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கூப்பனை வச்சு நீங்கள் ஸ்பின் ஆன் கொடுத்து ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும். சில கைண்ட் ஆஃப் காயின்ஸ், அதாவது 0லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு டோக்கன் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயின் வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த கரண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை வந்து வேறு யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி, அதாவது இந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேல்யூ உள்ள காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு நிறையா நானும் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன், நானும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா இதில். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு ஆப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து Giottus ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் கூட நான் இன்டெப்த்தான ஒரு வீடியோ எல்லாத்த பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.